ஏன்னா ஒரு நாளைக்கு சிகப்பு நண்டு கொண்டு வரீங்களா? ஒரே ப்ளூ கலர் நண்டாக கொண்டு வரீங்க. எந்த நண்டு நல்லா இருக்கும் ஆக்சுவலாக? அது கல் நண்டு நல்லா இருக்காது. எது? அது சிவப்பு நண்டுலாம் சொல்கிறீங்கல்ல, அது டேஸ்ட்லேயே அந்த ப்ளூ நண்டு தான் டேஸ்ட்டு. அப்படியா? பின்ன யூடியூப்பில் அடித்து பாருங்க. ஓ சரி. அதெல்லாம் தந்தாலும் வெறுத்துருவீங்க. ஓஹோ, அப்போ ப்ளூ தான் நல்ல நண்டு. ப்ளூ தான். இப்போ தான் சளியே இல்லையே. சளி இருக்கா என்ன எல்லாருக்கும்? எல்லாத்துக்கும் இருக்குது. மார்கழி மாதம் குள்ளு இருக்குது. அது இல்லாமல் கிளைமேட் மாறி மாறி அடிக்குதுல்ல அக்கா. 4 விதமான இது அடிக்குது அக்கா. மழையும் அடிக்குது. அதிக மழை பெஞ்சுது. ஓரளவுக்கு தான் சுத்தம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கழுவும் போது பூவெல்லாம் எடுக்கணும்னா ஒன் டைம் பூவெல்லாம் அந்தளவுக்கு நான் எடுக்கல. இதான் பூவெல்லாம் எடுத்துருங்கண்ணா. இன்னைக்கு நீங்கள் வந்ததே லேட்டு. அதுக்கு தான் நான் எடுத்து யாருக்கு செய்யலாத அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆமாம், இது நீங்கள் கழுவுறீங்களா? அதான் கழுவும் போது 1 2 தான் ஓட்டிருக்கேன். எல்லாம் தான். சரி, கையை விட்டு கழுவிட்டு வேலை முடிஞ்சு. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கா போகணுண்ணா? 3 3:30. அந்த பக்கம் இருக்க கால் தானே என்ன சூப் வைக்க சொன்னீங்க? இந்த காலில் ஒன்றும் வைக்காது. இந்த முன்னாடி இந்த ஒரு காலம் இங்கே பாருங்க. இதையும் போடு தட்டி சூப் வைக்கிறா. 1 கிளாஸ் 100 ரூபா. ஓ, கடையில் இந்த குட்டி காலையும் போட்டு வைக்கிறாங்களா? அது ஒன்றுமே இருக்காது. அது அவனுக்கு அதை போட்டு வைக்கிறது. அன்றைக்கி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அதனால அதே தான். அன்றைக்கி 1/2 கிலோ வாங்கினோம், இன்றைக்கி 1 கிலோ. இதெல்லாம் கிரேவி வச்சு போட்டு இந்த காலெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு ஏன்னா வேக வச்சுருங்க. அந்த வேக வச்சு அந்த தண்ணி எடுக்கிறீங்களா, அந்த தண்ணியும் இந்த காலும் போட்டுட்டு சூப்பு வச்சுருங்க. அதை கிரேவி வச்சுருங்க. அவ்வளோதான். இது ராம்நாட் சைடு இந்த இதை எப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நானும் அந்த மாதிரி தான் வச்சேன். நல்லா இருந்தது. இப்போ 1/2 கிலோ நண்டு அப்படின்னா 10-20 சின்ன வெங்காயம், ஒரு 6-7 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் நிறைய இஞ்சி பூண்டு வெங்காயம், குருமிளகு மட்டும் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு தேங்காயோடு அரைச்சிக்கிறது. கொஞ்சம் மசாலாவும் இந்த தேங்காய் அரைச்சதையும் லைட்டாக பெசரி அப்படியே குக்கரில் ஒரு விசிலுக்கு கிரேவி, பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து போட்டு வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த கிரேவி. சாதத்தில் போட்டு பெசரி சாப்பிட்டுக்கிறாங்க. நான் அந்த மாதிரி தான் வச்சேன். இன்னைக்கு இது சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் சில்லி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு எல்லாம் போட்டு நல்லா பெசரி அதை லைட்டாக எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய புள்ளியே சாப்பிடுவீங்க. பெருசு சாப்பிட்டதுனால தாங்க நான் இன்றைக்கி வாங்குகிறேன். பெருசு என்னமோ அதிசயமாக அன்றைக்கி சாப்பிட்டுச்சு. பெருசு சாப்பிட்றதே சிறுசுக்கு கடுப்படிக்குது. உன்னையெல்லாம் யார் சாப்பிட சொன்னானது? அது நல்லா இருந்தது அன்றைக்கி கிரேவி. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகு எல்லாம் போட்டு மிக்சியில் அடித்து பெசர்ன மாதிரி எண்ணெயில் அப்படியே போட்டு கொஞ்சம் மனம் வராது. அப்படி செய்யும் போது மனம் வராது. ஆமாம், வராது. வாடை பிடிக்காதுன்றவங்களுக்கு அப்படி கொடுத்துட வேண்டியதான். சாப்பிட்டு பழகுறவங்களுக்கு தாங்கன்னா அந்த வாடை பிடிக்கும். இது வந்து நானும் என் பையன், மருமகன், பேர பையன் என்ன பேத்தியும் சாப்பிடுவோம், பேரப்பிள்ளையும் சாப்பிடுவோம். என் வீட்டுக்காரி சாப்பிட மாட்டாங்க, என் பிள்ளை சாப்பிடாது. சளி பிடிச்சி நம்ம தான் இருக்குது. நான் மார்க்கெட்டில் 1 கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா கிலோ கொடுத்துட்டு ஆக்குன்னா திங்காமல் ஆயிடுச்சு. சில பேருக்கு அந்த மனம் பிடிக்காது. இதில் எது அந்த கருப்பு கலரில் இருக்கா பூ மாதிரி, அந்த பூ மட்டும் காமிங்க. இதுதான் பூ. அதை பிச்சு கீழே போட்டுருவா. இந்த வெள்ளை பூரா கறி. ஓகே ஓகே ஓகே. இது ஏதோ 1-2 ஒட்டி இருந்தால் அது நீங்கள் கழுவுவீங்களா? ஆமாம், கழுவும் போது எடுத்துக்க வேண்டியதான். போன தடவை நான் அதெல்லாம் கழுவும் போது எடுத்தேன். எடுத்து போட்டுவிட்டு தான் இது பண்ணேன். பேர் தெரியலை, ஆனால் எடுத்து போட்டுட்டு கழுவியாச்சு. நண்டே ரீசெண்டாக தானே சாப்பிட்டு பழகுனது. ரொம்ப முன்னாடிலேருந்துலாம் சாப்பிட்டு அது சமைக்கவும் தெரியாது நமக்கு, அதை பற்றியே தெரியாது. நண்டு இறால்லாம் இப்போ தான் சமைக்கிறது. இன்றைக்கி சமைக்க தெரியாதுன்னு யாருமே தாக்கணும். ஏன் தெரியுமா? யூடியூப்பில் அடிச்சேன்னா எப்படி சமைக்கன்றது வந்துடுது. என்னென்ன நண்டு நல்லா இருக்கும், என்ன போடணும், ஆமாம் எல்லாமே வருதுங்கண்ணா.
நம்ம இதை மட்டும் லாக் திறந்துட்டோம்னா நண்டு ஈஸியாக அப்படியே உடச்சிக்கிறீங்க. அவ்வளோதான், 1 கிலோ நண்டு க்ளீன் பண்ணியாச்சு. மிஞ்சி போனால் 5 நிமிஷம் தானே இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு.